ஸ்டார் டிவி நிலையத்தார் ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது கோவை குறிச்சி ஹவுசிங் போர்டு யூனிட்டில் அமைந்துள்ள ஐயனின் சன்னிதானம். வாருங்கள் தரிசிப்போம். ஐயப்பன் கலியுகவரதன், கண்கண்ட தெய்வம், பிரத்யக்ஷ பேசும் தெய்வம்னு சொல்லக்கூடிய தர்மசாஸ்தாவுடைய ஆலயங்கள் அநேகம் பகுதியில் அமைஞ்சிருக்கு. பாண்டியேச வம்சதிலகம், கேரளே கேலி விக்கிரகம், ஆர்த்திரத்ராண பரந்தேவம், சாஸ்தாரம் பிரணமாமியகம்னு சொல்கிறோம். நம்முடைய பாண்டிய தேசம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலையும் கேரளத்திலையும் மட்டும் ஐயப்பனுக்கு அநேக விதமான கோவில்கள் இருக்குது. கலியுகவரதனான அந்த சுவாமியுடைய பல ஆலயங்களில் இந்த குறிச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயமும் குறிப்பிடத்தக்க ஒன்று. ஐயப்பன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு இனம் புரியாத ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அந்த ஐயப்பனுக்கு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசைப்பட்டு அதுக்கான இடத்தை தேடும்போது இந்த இடத்த பகவானே காட்டி கொடுத்தாராம். ஏன்னா ஒரு கோவில் அமையணும் அப்படின்னா மனிதர்கள் தீர்மானித்தா போராது, பகவான் அதுக்காக தீர்மானிக்கணும். அப்படி இறை சாநித்தியம் இருக்கக்கூடிய ஒரு இடமா, நாகம் வாழக்கூடிய ஒரு இடமா, இப்படி பல குறிப்பிடத்தக்க அம்சங்களை சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்படி ஒரு இடமா இந்த இடம் அமைஞ்சது ஒரு விசேஷம். இடம் ஐயப்பனாலேயே சங்கல்பிக்கப்பட்டு வந்து இந்த கோவில் உருவானதா இங்கே வரலாறு சொல்கிறது. இங்கே பிரதான தேவதையா தர்மசாஸ்தா ஐயப்பன் குடிக்கொண்டு இருக்கார். இவரோடு கூட ஐயப்பனுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய மகாகணபதி, அவர் இல்லாத ஆலயமே கிடையாது. எந்த காரியத்தை எடுத்தாலும் அது விக்னமினாமல் அனுகிரகம் பண்ணக்கூடிய கணபதி கூடியிருக்கார். ஐயப்பனுடைய சகோதரன் சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் தனி சன்னதியில் கூடியிருக்கார். மோகினி அவதாரம் எடுத்து ஐயப்பனுடைய அவதாரத்துக்கு காரணமாக இருந்த மகாவிஷ்ணு தனி சன்னதியில் இருக்கார். அகில உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி தனி சன்னதியில் கூடியிருக்கா. இந்த பார்வதி தேவியோட சன்னதியில் வேண்டிக்கிறவாளுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம். அதே போல் சிறப்பாக நவகிரக தேவதைகளுக்கு தனி சன்னிதானம் அமைக்கப்பட்டிருக்கு. சபரிமலையில் எப்படி நம்ம பம்பா தாண்டி மேலே ஏறும்போது ஆஞ்சநேயரோட சந்நிதி இருக்கோ அதே போல் இங்கும் ஆஞ்சநேயருக்கு தனி சந்நிதி அமையப்பெற்றிருக்கிறது இன்னொரு கூடுதல் சிறப்பு. பகவான் ஐயப்பன் இந்த கோவிலில் வரப்பிரசாதியாக பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக குடிகொண்டு ஆனந்தமாக காட்சி கொடுக்குறார். இந்த கோவிலில் குடியிருக்கக்கூடிய ஐயப்பனை நாடி இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் அனுதினமும் வந்து சுவாமி ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஐயப்பன் அநேக விதமான அதிசயங்களை நடத்தின்னு இருக்கார். நான் ஏற்கனவே சொன்னது போல தடைப்பட்டிருந்த திருமணங்கள் பலதும் இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிறதுனால நடக்கிறது அப்படின்னு சொன்னோம். கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே இந்த சுயம்பரா பார்வதினு சொல்லக்கூடிய அம்பாளுக்குள்ள பூஜையில் கலந்துட்டு 300 பேருக்குமே திருமணங்கள் நடந்ததா இந்த கோவில் உள்ள பெரியவர்கள்லாம் சொல்கிறா. இந்த ஆலயம் அநேக விதமான அதிசயங்களை தன்னகத்தை கொண்டதாக இருக்குது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அரச மரமும் ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான். ஏற்கனவே ஒரு அரச மரம் இங்கே முளைச்சிருந்து யாருமே நட்டு வைக்காமல் ஒரு மரம் முளைச்சிது. கோவிலுக்கு ஏதோ இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி மரத்தை தூக்கி வெளியில் போட்டாங்க. அடுத்த 10 நாளைக்கு திருப்பியும் அந்த மரம் முளைச்சி வந்தது. தேவபிரஷ்னம் வச்சு பார்த்தபோது பகவானுடைய இச்சைப்படி தான் இது வந்திருக்கு அப்படின்னும் இந்த இடம் பகவானுக்கு பிரியமான ஒரு இடம் அப்படின்னும் இந்த தேவபிரஷ்னத்தில் தெளிய வந்திருக்கு. அதனால் அரச மரத்துக்கு கீழே விநாயகருடைய சிலையும் தனியாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இன்றைக்கி ஆராதனை பண்ணிட்டு வருது. பகவானுடைய ஆராட்டுக்கு உண்டான குளமும் அந்த மரத்தை ஒட்டி தான் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. உற்சவ சமயத்தில் பகவான் ஆராட்டு முடித்து இந்த குளத்தில் சுவாமி இறங்கி பகவான் குளித்ததுக்கப்புறம் பகவானுடைய பிரசாதமாக பக்தர்களும் இந்த குளத்தில் இறங்கி குளிக்கக்கூடிய நடைமுறையும் இந்த கோவிலில் பழக்கத்தில் இருக்குது.